ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். நம்ம சேனலில் இன்றைக்கி சொரக்காய் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம், அப்புறம் மிளகு பொங்கலுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் சாம்பார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் சைடிஷ் ரெசிபிஸ் கூட நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இதை வந்து 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. இது கூட இப்போது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதிகமாக வைக்க வேணாம், ரொம்ப பருப்பு குழஞ்சிரும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. கரெக்டாக அந்த மலர்ந்து வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சாம்பார் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது கூட 4 வெங்காயம் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் பெரிய சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. இது கூட சுரக்காயை பெரிய சைஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் தண்ணியாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் திக்காக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சுரக்காய் நீர் காயின்றதுனால நீர் விடும், அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீர் காயின்றதுனால கொதிக்கும் போது நல்லா சாம்பார் வந்து தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி சேர்க்கும் போதே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் வந்து தண்ணி ஆகிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக 15 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாம்பாரும் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் இட்லி, தோசை, சாதம், பொங்கல் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. தண்ணி நான் எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்னா 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிப்பு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுட்டு கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதும் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இப்போ தாளிப்பு சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு 10 வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் வதக்கி நீங்கள் சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அது மாதிரி செய்யலை, ஆனால் இந்தோட டேஸ்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை நல்லா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி சேர்க்கும்போது. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாம்பார் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் ரெசிபி வந்து. இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.